ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயிற்சி தென்றல். நம்ம சேனல்ல இது வரைக்கும் நாங்க போட்ட எல்லா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வீடியோஸ்க்கும் உங்களோட ஆதரவை கொடுத்ததுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இதுக்கப்புறமும் நாங்க போட போற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நீங்க எல்லாருமே கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளுக்கு உங்களை தயார்படுத்திட்டு இருப்பீங்க. தேர்வுல வெற்றி பெறணுமா? அப்போ டிஎன்பிஎஸ்சி 2020 ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலை போய் மறக்காம பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லா படிங்க, நாளைய பணியாளரா மாறுங்க. சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். பயிற்சி தென்றல் யூடியூப் சேனல் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2021 பிறந்த இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோ விடுறதுல உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புது வருஷத்தை வரவேற்கிற விதமா நம்ம பயிற்சி தென்றல் மூலமா பயன்பெறக்கூடிய எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோட இன்னைக்கான வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. அது என்ன அப்படின்னா, இது இந்த கூகுள் டிரைவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப கூகுள் சம்பந்தப்பட்ட ஜிமெயில் இந்த மாதிரி நிறைய ஜிமெயில், கூகுள் மீட் இந்த மாதிரி நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம கூகுள் டிரைவ் அப்படின்றது என்னன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக இது பயன்படும். இப்ப உதாரணத்துக்கு நம்மகிட்ட நிறைய போட்டோஸ் இருக்கு, நிறைய ஃபைல்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காண்டி நிறைய விஷயங்கள் நம்ம வச்சிருப்போம். அதெல்லாம் நம்ம ஒரு போன்லயோ ஒரு கம்ப்யூட்டர்லயோ நம்ம அதை சேவ் பண்ணி வச்சிருந்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த போன் டேமேஜ் ஆயிருது, அப்படி இல்ல அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு கரப்டட் ஏற்படுது. அப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம அந்த இதை பாதுகாக்க முடியுமா, ரெக்கவர் பண்ண முடியுமா? ஏதோ ஒரு சூழ்நிலையில ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா அது கஷ்டம் தான். அதுக்கு செலவு இழுத்து நிறைய ப்ராப்ளத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். காசு கொடுத்து அதை ரெக்கவர் பண்ணுவோம். சிலது வரும், வராது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன்லயே நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட், இந்த டிரைவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட். இப்ப ஒவ்வொரு கூகுள் யூசரும் ஒவ்வொரு இமெயில் ஐடி கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 15 ஜிபி இடம் கொடுப்பாங்க. கூகுள் நிறுவனத்துல 15 ஜிபி இடம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸ்பேஸ் இருக்கும் நமக்கு. அந்த 15 ஜிபில நமக்கு வேண்டிய டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது கான்டாக்ட் ஆகட்டும், போட்டோ ஆகட்டும், வேற ஏதாவது இப்ப இருக்கக்கூடிய சில முக்கியமான டேட்டாஸ் ஆகட்டும். நீங்க எந்த கம்ப்யூட்டர்லயோ எந்த போன்லயோ உங்க கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாலும் உங்க டேட்டா எல்லாமே அங்க வந்துரும். அந்த மாதிரி எப்படி நம்ம கூகுள் டிரைவை பயன்படுத்துறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கூகுள்ல அப்லோட் பண்றது இருக்கு, அப்லோட் பண்ணதை டவுன்லோட் பண்றது இருக்கு. இன்னைக்கு நம்ம சிம்பிளா கூகுள் டிரைவ் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லியாச்சு. இப்ப அது எப்படி நம்ம உள்ள போகணும், எப்படி ஒரு ஃபைல அப்லோட் பண்றது அப்படின்றத பத்தி மட்டும் இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜிமெயில் பத்தியே 3 வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கான பிளே ஸ்டோர், அதாவது அதுக்கான பிளேலிஸ்ட் அந்த இதை நம்ம இங்க கொடுத்திருக்கேன். அதை எல்லாரும் எடுத்து பார்த்துக்கோங்க. அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட் அந்த இதுலயும் இருக்கும், போய் பார்த்துக்குங்க. சரி, இப்ப நம்ம இந்த டிரைவுக்கு எப்படி நம்ம போறது? நம்ம இமெயில் ஐடி நான் சைன் இன் பண்ணி வச்சிட்டேன். இப்ப எப்படி நம்ம போகணும் அப்படின்னா 2 வழிகள் இருக்கு. ஒண்ணு, உங்க அட்ரஸ் பார்ல ப்ரௌசரை ஓபன் பண்ணி நம்ம அட்ரஸ் பார்ல போயிட்டு drive.google.com அப்படின்னு டைப் பண்ணணும். drive.google.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா டைரக்டா அந்த டிரைவ் பேஜுக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்க ஜிமெயிலேயே நம்ம டிரைவ் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போகணும். இப்போ நான் அந்த 2வது சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். நீங்க ஃபியூச்சர்ல இதை நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதை பயன்படுத்துங்க. இப்ப வாங்க நம்ம செஞ்சு காட்டுவோம். இப்ப அட்ரஸ் பாருக்கு போகணும் அப்படின்னா Alt D அந்த இதை பிரஸ் பண்ணீங்கன்னா எந்த அட்ரஸ் பார் வேணாலும் போகலாம், எந்த வெப்சைட் வேணாலும் நீங்க டைப் பண்ணலாம். கரண்ட் அட்ரஸை நம்ம செக் பண்றதுக்கு அதுல போயிட்டு என்ன அட்ரஸ் இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். சரி, இப்ப நான் சொல்றேன். இப்ப லிங்க் லிஸ்ட்ல போறோம். டிரைவ் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்றோம். Links list dialog. Links list view. Gmail tutorial -dear accessibility team. இது லிங்க் எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம டி பட்டன் கொடுத்தா டிரைவ் அப்படின்னு ஒரு லிங்க் வரும். D details. D drive. டிரைவ் வந்துருச்சு. இங்க ஒரு என்டர் கொடுக்கிறோம். Enter.
எப்படி இன்னைக்கு வந்து ஒரு ஃபைல அப்லோட் பண்றதுன்றத மட்டும் பார்ப்போம். அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றதையும் சொல்லுவோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் சொல்ல வர கன்டென்ட் புரியும். இப்ப டிரைவோட பேஜ் வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நீங்க பார்க்குறீங்க. இதான் வந்து டிரைவ் அதோட இன்டர்ஃபேஸ். இன்னும் முழுசா லோட் ஆகி வரல. இன்னைக்கு கொஞ்சம் இந்த மழையின் காரணமா நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா Table, column 1, row 1. Quick access, sort by name, reverse sort direction. ஓகே. இது வந்து நம்ம டிரைவோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிருச்சு. இப்ப டைட்டில் செக் பண்ணுவோம். Title is My Drive dash Google Drive dash Google Chrome. மை டிரைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டோம். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். Top of file, Google Forms, Google Drive folder. Escape. Top of file, Google Forms, Google Drive. Tab. Out of table, side panel, escape. My Drive dash Google Drive. ஓகே. மேல வந்தாச்சு. மை டிரைவ் அப்படின்னு காட்டுது. இப்ப நான் வந்து இப்ப எதுக்கும் உங்களுக்கு அட்ரஸ் கன்ஃபர்மேஷனுக்காக அந்த என்ன வெப்சைட்ன்ற சொல்றேன். ஆனா drive.google.com அதான் Okay. அட்ரஸ். இப்ப பாருங்க. Address is https://drive.google.com/drive/my dash drive. அந்த டிரைவோட லொகேஷன் அட்ரஸ் சொல்லிருச்சு. இந்த அட்ரஸ் கொடுத்தும் நம்ம ஓபன் பண்ணலாம். முக்கியமான விஷயம் சைன் இன் பண்ணியிருக்கணும். இப்ப நம்ம உள்ள வந்துட்டோம். இப்ப நம்ம டேப் கொடுத்துட்டே போய் எப்படி அப்லோட் பண்றதுன்றத பத்தி பார்ப்போம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். My Drive dash Google Drive. இப்ப டேப் அடிச்சுக்கிட்டே போவோம். Tab. Banner region. Drive link. Tab. Search region. Search and drive combo box. Graphic 495. Tab. Search options button menu. Tab. Search Google Drive button. இப்ப எல்லா ஆப்ஷனையும் பார்க்கறத விட நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிருவோம். அடுத்து டிரைவ் பத்தி வீடியோ வரப்போகுது. அதனால நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுப்போம். இப்ப நமக்கு நியூ அப்படின்றது வேணும். Tab. Support button menu. Press space to activate the menu. Then Tab. Settings button menu. Tab. Google Apps button collapsed. Tab. Google account : online webinars left parent on lunubiner66@gmail.com right parent button collapsed. இது பூரா வந்து இதோட ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் அதிகமா இழுக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம். இப்ப மேல வந்து கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த கூகுள் ஆப்ஸ் அப்படின்னா அந்த கூகுள்ல வந்து என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அதை பூரா இங்கேயே பயன்படுத்துற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து கூகுள் அக்கவுண்ட் : அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமெயில் அட்ரஸ் நம்ம என்ன ஐடி சைன் இன் பண்ணிருக்கோமோ அதை பூரா வாசிக்கும். அடுத்த டேப். Tab. New button menu. Press space to activate the menu. Then navigate with arrow keys. இப்ப நமக்கு வந்து நியூ பட்டன் மெனு அந்த தான் வேணும். Space. Context menu. Menu loading menu. Menu loading as pop-up. To navigate, press up or down arrow. File upload. ஓகேவா? இப்ப இதுதான் வந்து விஷயம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அப்லோட் பண்றதா இன்னைக்கு பார்க்க போறதுனால ஃபைல் அப்லோட் சூஸ் பண்ணோம். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதான் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பாருங்க. Folder upload. ஃபைல் அப்லோடு இருக்கு, ஃபோல்டர் அப்லோடு இருக்கு. ஃபைல் அப்லோட் அப்படின்றது வந்து சிங்கிள் ஃபைல் ஏதாவது அப்லோட் பண்ணணும்னா இந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் அப்படின்னா நீங்க வந்து ஜிப் பண்ணி வச்சிருக்கணும். உங்க மெயின் கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு ஃபோல்டர்ல ஜிப் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் அப்லோட் பண்ண முடியும். ஃபோல்டரு Google Docs submenu. இந்த ரெண்டு தான் அப்லோடுக்கு. Folder upload. இந்த கூகுள் டாக்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பார்ப்போம். File upload. ஃபைல் அப்லோட்ல வச்சு ஒரு என்டர் பண்ணோம்னா அந்த லொகேஷன் வந்து காமிக்கும். எந்தெந்த இடத்துல ஃபைல் வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போகும். Enter. Leaving menus. Open dialog. File name : edit combo to set the value used. ஃபைல் நேம் அதாவது ஃபைல் நேம் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து இங்கேயே டைரக்டா சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஃபைல் வந்து தேடுறேன். இப்ப வந்து பேசிக் டியூட்டோரியல் அப்படின்றதுனால ஃபைல் நேம் வந்து இங்க இருந்தே தேடணும். எங்க வச்சிருக்கோம் அப்படின்றது. ஷிஃப்ட் டேப். Shift tab. Explorer pane. Shell folder view. Items view list box read only to move to an. நான் colonல வச்சிருக்கேன். Shift tab. Not select tab. Header. Shift tab. Not selected basic underline computer underline e dash certificate. Items view list box read only. இப்ப நம்ம இதுதான் நம்ம வச்சிருக்க லொகேஷன் அப்படின்னா இங்கே அப்பேரோ டவுனரோ பண்ணலாம். இது இல்ல வேற இடம் அப்படின்னா ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்து வெளியே வந்துடணும். ஷிஃப்ட் டேப் கொடுத்துட்டு அந்த ஐட்டம்ஸ் வியூ செலக்ட் பண்ணிட்டு இங்க இல்ல அப்படின்னா ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்து வெளியே வந்தா இப்படி காமிக்கும். Dialog. My certificates. National ID for a run. ஒரு நிமிஷம். இப்ப டெஸ்க்டாப் அப்படின்றதெல்லாம் காட்டுது. C call underline C computer. கம்ப்யூட்டர் அப்படின்னு வருதா? அதுக்குள்ள Enter. போயிட்டு Explorer pane. Unavailable. Explorer pane. Shell folder. எந்த டிரைவ் அப்படின்றத சூஸ் பண்ணணும். Dean left parent D : Samsung left parent C : right parent. நமக்கு வந்து அதுதான் வேணும். இப்ப C கோலன்ல நிக்கிறோம். Dean left parent D : right parent. DV left parent E : right parent. சரி ஓகே. இது பூரா டிரைவ். Recall left parent F : right parent. DV left parent E : right parent. Enter. Shell folder view. Items view. இதுல வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். சரிங்களா? சூரியராஜ் இமெயில் அட்ரஸ் அதாவது தமிழ் டெக் இமெயில் அட்ரஸ் அப்படின்ற ஒரு
ஃபைலை வந்து இங்க அப்லோட் பண்றோம். டவுன் ஏரோ பண்றேன். Islam. Sex program. Software. Software. Sit. Abdul personal. Amalades. Basic computer demo. Dam Kudladam cut. Deepan under. Die dash keyboard command. Lathapandi. MS Office Easer. My personal meeting ID. My photo signature scan copy. QHTS. Scan 0. Scan 0. Student C Mixer Yerigin. Tamil Tech email and password. இதா இருக்கு. இந்த ஃபைலை தான் வந்து நான் இப்ப அப்லோட் பண்ண போறேன். Enter. New button menu. Press space to activate the menu. Then navigate with arrow keys. Uploading one item dialog. Maximized. அதாவது இது வந்து ஒரு ஃபைல் அப்படின்றதுனால சீக்கிரமே அப்லோட் ஆயிருச்சு. இதுவே வந்து கொஞ்சம் பெரிய ஃபைல் எடுத்திருந்தா இங்க டுட்டோரியல் முடியறதுக்கு லேட் ஆயிருக்கும். உங்களுக்கு கண்டென்ட் புரியாது. அதனால தான் வந்து இப்ப வந்து அப்லோட் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. Minimize button. One upload complete. பாத்தீங்களா? ஒரு அப் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்தா 1 அப்லோட் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. அப்ப முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்படி இல்ல இன்னும் அப்லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இங்க பெர்சன்டேஜ் சொல்லிக்கிட்டே இருக்கும். இது ஃபைல் அப்லோடு. ஃபோல்டர் அப்லோடும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் தெரிவிங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.